வெல்கம் டு பிஜிஎஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன ரெசிபி செய்ய போகிறேன்னா ரவா கிச்சடி. ரவா 250 கிராம் எடுத்திருக்கேன். ஒரு கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன். 5 பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பீஸ் இஞ்சி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சின்ன சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், தேவையான அளவு கருவேப்பிலை, 1/2 ஸ்பூன் உளுந்து, 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 ஸ்பூன் கடுகு. ரவா கிச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஆல்ரெடி ரவா வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் நார்மல் ரவா வச்சுருந்தீங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் வறுத்து எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டேன். கடாயில் 4 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு கொஞ்சம் பொரியட்டும். கடுகு பொரிஞ்சிருச்சு. அடுத்தது உளுந்த பருப்பு, கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பருப்பு பொரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இஞ்சி ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். பச்சை மிளகாய் பச்சை ஸ்மெல்லாம் போகட்டும். லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கணும். லைட்டாக கிளறிட்டே இருக்கலாம். தக்காளி சேர்த்தா கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் வரும். அதுக்காக நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வேணாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட் 1/4 ஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணிக்கிறேன். இது லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மஞ்சள் பச்சை ஸ்மெல் போகட்டும். மஞ்சள் பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. நெக்ஸ்ட் எடுத்து வச்சிருக்க காய்கறி ஆட் பண்ணிக்கிறேன். கேரட், பீன்ஸ், இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். காய்கறி கொஞ்சம் வதங்கணும். நெக்ஸ்ட் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். சேர்த்துருக்க வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் வேகணும். ஒரு 2 மினிட்ஸ் வேகட்டும். வெஜிடபிள்ஸ் குக் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் தண்ணி சேர்த்துக்கிறேன். ரவா எவ்வளோ எடுத்துருக்கீங்களோ அதுக்கு 2 பங்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 250 கிராம் ரவா எடுத்திருக்கேன். அதுக்கு 2 பங்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சிட்ட அப்புறம் ரவா சேர்த்துக்கிறேன். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ரவா சேர்த்துக்கலாம். ரவா சேர்க்குறதுக்கு முன்னாடி ஸ்டவ் சிம்மில் வச்சுக்கோங்க.
ரவா சேர்க்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா கட்டி விழுந்துடும். ரவா எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டேன். இது ஒரு 2 மினிட்ஸ் குக் ஆகட்டும். மூடி போட்டு வச்சிடலாம். 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு, நல்லா குக் ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் சேர்த்துக்கிட்டீங்கன்னா நல்ல மணமாக இருக்கும். லைட்டாக இது ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரவா கிச்சடி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்ல கொல கொலன்னு வந்திருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான ரவை கிச்சடி ரெடி ஆகிடுச்சு. கிச்சடி செய்யும் போது தண்ணி அளவு மட்டும் பார்த்துக்கோங்க. தண்ணி அளவு அதிகமாக சேர்த்துக்கணும், இல்லைனா உப்புமா மாதிரி வந்துடும். தண்ணி அதிகமாக சேர்த்துக்கிட்டா தான் கிச்சடி பதத்துக்கு வரும். நீங்களும் இந்த மாதிரி ஒரு செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.